கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உங்கள் எல்லோரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, கடந்த 4 நாட்களாக நாம் ஒரு தலைப்பிலே தியானித்து வருகிறோம். அந்த தலைப்பு கர்த்தர் நம் நடுவிலே இருப்பதை குறித்து. முதலாவது நாள் நாம் பார்த்தது பூமி நடுவிலே கர்த்தர். இரண்டாவதாக நான் பார்த்தது சமுத்திரத்தின் நடுவிலே கர்த்தர், மனிதரின் நடுவிலே கர்த்தர். நேற்றைய தினம் அக்கினி நடுவிலே கர்த்தர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த கர்த்தர் நடுவில் என்கிற தலைப்பிலே இறுதியாக பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், கல்வர்கள் நடுவிலே தேவன். நம்முடைய தேவன், தேவனாகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வர்கள் நடுவிலே இருந்தார் என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இது உண்மையிலேயே இருக்கின்ற எல்லா காரியங்களையும் விட, ஏற்கனவே தியானித்த அந்த பகுதிகளை விட இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் அறிவோம். ஏனென்று சொன்னால், பரிசுத்தம் உள்ள தேவன், பாவம் அறியாத ஒரு தேவன், ஒரு வஞ்சனை இல்லாத ஒரு தேவன், எந்த ஒரு மோச நாசங்கள் கள்ளங்கபடம் ஏதும் செய்யாத ஒரு தேவன். அப்படிப்பட்டவர் ஏன் கல்வர்கள் மத்தியிலே அவர் இருந்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, மத்தேயு 27 அதிகாரம் 38 எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார்கள். எப்படிங்க? ஆண்டவரை பார்த்தீங்கன்னா வீண் பழி சுமத்தி, யூதர்கள் எல்லோரும் அவரே கொலை பழி சுமத்தி தேவனுக்கு விரோதமாக பேசி வருகிறார் என்பதை சொல்லி அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால், பிலாத்துடைய அரண்மனையிலிருந்து கடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கி, கடுமையான அடிகளை அடித்து, முள்முடி சூட்டி, எல்லாவற்றையும் செய்து முடித்து, கடைசியிலே அந்த கொல்கதா என்கிற மலையினிடத்திலே வருகின்ற பொழுது அவரை சிலுவையிலே ஆணி அறைந்து கொலை செய்கிறார்கள். அந்த கொலை செய்கின்ற வேளையில் பார்த்தீர்கள் சொன்னால், அந்த சிலுவையை மேலே அவர்கள் சிலுவையிலே அறைந்து அவரை அந்த சிலுவையை நாட்டி வைக்கிறார்கள். நாட்டி வைக்கின்ற பொழுது பார்த்தா, இந்த பக்கம் ஒரு கல்வை, அந்த பக்கம் ஒரு கல்வை. இதே லூக்கா 23:33 வசனத்திலே சொல்லப்படுவது. லூக்கா 23 அதிகாரம் 33 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது, எங்கிருந்து சேர்ந்து வர்றாங்க? பிலாத்துனுடைய அரண்மனையிலிருந்து. அங்கே 1 குறைய 39 அடி வாரினால் அடிக்கப்பட்டு, உடம்பெல்லாம் சத்தையெல்லாம் பிச்சு கொண்டு வரும்படியாக, ரத்தம் பீரிட்டு வரும்படியாக அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அவரை இழுத்து வருகிறார்கள். அல்லேலூயா! சிலுவையில அறையப்பட்டவராக அங்கிருந்து இழுத்து வந்து சிலுவையிலே கொண்டு வந்து அறைகிறார்கள். முள்முடி சூட்டுகிறார்கள், முகத்திலே துப்புகிறார்கள். பலவிதமான ஒருவன் குட்டுகிறான், நான் யார் என்று சொல்லு என்று கேட்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பலவிதமான சித்திரவதை அனுபவித்த தேவன், நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன், அங்கே சிலுவை மரத்தை கொண்டு வந்து அந்த சிலுவை மரத்திலே அங்கே ஆணி அடிக்கிறார்கள். 2 கரங்களிலும் ஆணி, கால்கள் 2ஐயும் அடித்து போட்டு ஆணி, தலையிலே முள்முடி. அந்த முள்முடி நான் ஏற்கனவே சொல்லி வருவதை போல ஸ்பின்னா கிறிஸ்டி என்கின்ற ஒரு முள்முடி, ஒரு தாவரம். அது 1.25 இன்ச்சு கொண்டது ஒவ்வொரு முடியும். அது எல்லாவற்றையும், அந்த முட்கள் எல்லாவற்றையும் தலையிலே அது சரியாக பதியவில்லை என்பதற்காக சுத்தி அடித்து அதை உள்ளே அவர்கள் செலுத்துகிறார்கள். அந்த உள்ளே செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், தேவனுடைய அந்த மண்டை ஓடு, அதை குறித்து ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய மண்டை ஓட்டுக்குள் நுழைந்த அந்த ஆணி அவருடைய மூளையை தொட்டு கொண்டு இருக்கிறபடியாக இருக்கிறது.
அப்படிப்பட்டதான கடுமையான ஒரு வேதனையை அனுபவித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய வீணான சிந்தனைகளுக்காக, நம்முடைய அக்கிரம சிந்தைகளுக்காக, நாம் செய்த பாவத்திற்காக தேவன் அப்படியாக அடிபட்டார். அருமையானவர்களே, ஏசாயா 53:12 சொல்லப்பட்டுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த தீர்க்கதரிசனப்படியாக அன்றைக்கு 2 கள்வர்கள், 2 குற்றவாளிகள், அவர்கள் 2 பேருடைய மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். இங்கே கபாலஸ்தானம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். இது எப்படி நேர்ந்தது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 53:12 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக நடந்தது. அங்கே என்ன தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது என்பதை பார்க்கின்ற பொழுது, அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரிலே ஒருவராக எண்ணப்பட்டார். அல்லேலூயா. இதை மார்க்கு 15:28 பார்க்கிறோம். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று. எப்படிங்க? வேத வாக்கியம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக தேவன் இந்த பக்கத்துல ஒரு கல்வன், அந்த பக்கத்துல ஒரு கல்வன், இந்த பக்கத்துல ஒரு குற்றவாளி. அங்கே பார்க்கிறோம், மத்தேயிலே அங்கே கல்வன் என்று சொல்லப்படுகிறது, லூக்காவிலே குற்றவாளி என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்த குற்றவாளியோ ஆனாலும் கூட இந்த உலகத்திலே அவர்கள் பலவிதமான குற்றங்களை செய்தவர்களாக இருப்பார். ஆனால் பாருங்க, ஒரு பாவம் அறியாத நம்முடைய தேவன், ஒரு பாவம் அறியாத தேவன், அவர் வாயிலே வஞ்சனை இருந்ததில்லை, அவர் களவு செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, வேசித்தனம் செய்யவில்லை. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக தேவனுக்கு இப்படியாக நேர்ந்தது. அருமையானவர்களே, இதை கேட்கின்ற பொழுது, இதை படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ளமெல்லாம் உருகுகிறது அல்லவா? உள்ளம் உருகுகிறது அல்லவா? எப்படிப்பட்டதான ஒரு மகத்தான தேவன் இந்த பூமியிலே இறங்கி நமக்காக பாடுபட்டு, நமக்காக அடிபட்டு, சிலுவையிலே தொங்கி அங்கே எப்படிப்பட்டதான ஒரு வேதனையை அனுபவித்தார். அவர் பக்கத்திலே 2 கள்வர்கள். இது எப்படி நேர்ந்தது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 53:12 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதைத்தான் மார்க்ல இது நிறைவேறுவதை சொல்றாங்க. என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, அந்த மார்க் 15:28 15:28 அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கு நிறைவேறிற்று. வேத வாக்கியம் நிறைவேறணும். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக அவருடைய காலத்திலே நிறைவேறிற்று என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கள்வர்கள் நடுவில் தேவன் என்கிற தலைப்பிலே நாம பார்த்தீங்கன்னா நாம இதை தியானித்தோம். ஆனாலும் கூட இதுல எவ்வளவு பெரிய சத்தியம் இருக்கிறது. இதை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் நான் 3 மணி நேரம் கூட என்னால் பேச முடியும். அத்தகையதான இந்த வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவன் எப்படியெல்லாம் பாடுபட்டார், ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் அவர் எப்படி கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கின்ற பொழுது அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா ரத்த துளிகளாய் வெளிவந்தது என்று பார்க்கிறோம். அங்கே சிந்தின ரத்தம் அங்கே பார்த்தீங்கன்னா கபாலஸ்தலம் என்கின்ற அந்த கொலை இருக்கிற கொலை செய்யக்கூடிய இடத்திலே கெத்செமனே தோட்டத்திலே அவர் வரும் வரையிலுமாக வந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ரத்தத்தை சிந்தினார். யாருக்காக சிந்தினார்? உங்களுக்காக, எனக்காக. அன்பானவர்களே, நமக்காக சிந்தின ரத்தம். அந்த ரத்தம் சிந்தினது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு சிந்தினார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு சிலுவையிலே தொங்கினாரப்பா. அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவருக்கென்று நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பறைசாற்றுகிறவர்களாக, அநேகருக்கு தேவனுடைய அன்பை கொண்டு செல்கிறவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி செய்வீர்களா? செய்தால் தேவன் உண்மையிலே அவர் மிக 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 மகிழ்ச்சி அடைவார், நம் மீது சந்தோஷப்படுவார், நமக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் நம்ம கள்வர்கள் நடுவில் தேவன் தலைப்புல நம்ம ஒரு அருமையான ஒரு மெசேஜ் கேட்டோம். அந்த மெசேஜ்ல தேவன் அன்பை நம்ம இவ்வளோ தேவன் அன்பை வெளிக்காட்டிருக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
தேவன் அன்பு எவ்வளவு பெரியது, அவர் நமக்காய் செய்த தியாகம் எவ்வளவு பெரியதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்காய் தேவனை நாம் துதிப்போமாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர், ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நம் தேவன் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காய் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்த பலியாய் ஆனார். நம்மளோட தேவன் அன்பை நம்ம என்றென்றும் மறவாமல் நினைப்போமாக. ஆமென்.